6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த பிள்ளைகளை வளர்க்கிற பகுதியிலே நமக்கு இருக்கிற அந்த போராட்டங்களையும் அதை நாம் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதையும் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏற்கனவே மார்க் 13ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், தேவன் தாம் தெரிந்து கொண்ட யாவரையும் கூட்டி சேர்ப்பார் என்று. பூமியிலே அவர் வருகையின் போது, இந்த 2ஆம் வருகையின் போது தாம் தெரிந்து கொண்ட யாவரையும் அவர் கூட்டி சேர்ப்பார். எல்லாம் சொல்லுங்களேன், தாம் தெரிந்து கொண்ட யாவரையும் பூமியின் 4 திசைகளிலும் இருந்து தம்முடைய தூதனை அனுப்பி கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கணும், வல்லமையாக இருக்கணும். அதான் இங்க நாம் பார்த்தோம். 10ஆம் வசனம், எல்லாரும் அதை வாசிக்கலாம். கடைசியில் என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்போ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வார்கள். ஆகவே இந்த யுத்தம் அது உங்களுடையதல்ல, தேவனுடைய சார்பாக நீங்க செயல்படுறீங்க. தேவன் உங்களுக்கு அந்த சர்வாயுத வர்க்கத்தை அவர் என்ன செய்யறாரு, அதை நீங்க அணிந்து கொள்ளுங்க அப்படிங்கிறார். இது தேவனுடைய ஆயுதம். சொல்லுங்க, இது என்னுடைய ஆயுதம் அல்ல, தேவனுடைய ஆயுதம். ஹல்லேலூயா. சரி, இதுல நாம் கடந்த நாட்களிலே அநேக காரியங்களை பார்த்தோம். 12ஆம் வசனத்துல எல்லாமே பன்மையில, அதாவது புளுரல்ல வருது பாருங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா இந்த போராட்டத்துல நாம் ஜெயிக்க முடியும். நமக்கு போராட்டம் உண்டு, ஆனால் போராட்டத்திலே நாம் ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும்படியாக. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம என்ன செய்யணுமா? பலப்பட வேண்டும். அப்போ சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், அவங்கெல்லாம் கூட சத்துவத்துல பலப்படணும். அவங்க ஜெபிக்க பழகணும். அவங்க கர்த்தருடைய வழிகள்ல நடக்கணும், கர்த்தரை கனம் பண்ணணும். இங்கு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசு நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகளை கொண்டு வரும்போது, அந்த பிசாசு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா டீமன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல சரியான அந்த நேரடியான மொழிபெயர்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிசாசு டீமன்ஸ் அப்படின்னா என்னன்னா புறங்கூறுகிறவன், இன்னும் சொல்ல போனா குற்றம் சாட்டுகிறவன். பிசாசுனாவே அதுதான் அவனுடைய பேர். அதாவது புறங்கூறுகிறவன், குற்றம் சாட்டுகிறவன், அதாவது இன்னும் சொல்ல போனா பழி சாட்டுகிறவன். ஒருத்தவங்களை வந்து அவங்க மனதுல அவங்கள குற்றம் சாட்டி, அவங்கள பழி சாட்டி, அவங்கள செயலற்று போக பண்ணுகிறவன் தான் பிசாசு. ஆகவே நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்திலே இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு போகிற இடங்கள் எல்லாம் தம் வல்லமையினாலே பிசாசுகளை துரத்துகிறார். அதுல ஒரு பிசாசு சொல்லுது, லேகியோன் என்கிற பிசாசு, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால், நாங்கள் அநேகராய். அந்த பிசாசு என்ன சொல்லுது? நாங்க டீமா இருக்கிறோம் அப்படின்னு போட்டு. பிசாசு சிங்கிளா இருக்கிற பிசாசு இருக்கு, மொத்தமா வந்து யுத்தம் பண்ற பிசாசு இருக்கு. அப்போ
இந்த தாக்குதல்கள்ல எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் வீக்கா இருக்கும்போது, பலவீனமா இருக்கும்போது அவனை மேற்கொள்ளும்படியாக அவன் தந்திரமாக இருக்கிறான். ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இந்த பிசாசின் தந்திரங்களை தெரிந்து கொள்ளணும். இந்த தந்திரங்களை நாம் அறியாது இருப்போமானால் நம்ம நினைப்போம், என் வீட்டுல எங்க அப்பா தான் பிரச்சனை, அல்லது எங்க அம்மா தான் பிரச்சனை, அல்லது என் மகன் தான் பிரச்சனை, அல்லது என் வீட்டுல என் கூட பிறந்தவங்க தான் பிரச்சனை அப்படின்னு. ஒருவேளை அது நபராக இருந்தாலும் அந்த நபர் அல்ல, அவர்களுக்கு பின்னாடி செயல்படுகிற அது பிசாசின் ஆவிகள். ஆகவே நாம் மாம்சத்திலே அவர்களோடு யுத்தம் பண்ணாதபடி ஆவியிலே நாம் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக, அவைகளை ஜெயிக்கத்தக்கதாக. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாருங்க, அப்போ தாவீது விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சொல்லுங்களேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த வாயில நல்ல இதுல ஆயுதங்கள், ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு விசேஷமா இருக்கிறது. அதுல 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களால் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப யாருக்காவது ரொம்ப ஃபீவரா இருக்கு, உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு, அவங்களுக்கு குளுக்கோஸ் சேர்த்துவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு திராணி இல்லை. என்ன இல்லை? ஒரு வேலையை செய்யறதற்கு திராணி இல்லை. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, நீங்க திராணி உள்ளவங்களா இருக்கணும். சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள திராணியோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப திராணினா என்ன? சரீர பலம் அது இல்ல, எவ்வளவு வெயிட் அது, அந்த வெயிட் இல்ல, எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு, அந்த இது இல்ல. உங்களுக்கு உள்ளான மனுஷன்ல கர்த்தருடைய சத்துவத்துல, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் எப்படி ஜெபம் பண்றீங்க, எப்படி வேத வசனத்தை தியானிக்கிறீங்க, இந்த வேத வசனங்களை எப்படி கை கொள்றீங்க. இந்த சிறுவர் ஊழியத்துல 5 தலைப்பு, அதுல ஒரு தலைப்பு தைரியம் உன்னை ராஜாவாக்கும், ஞானம் உன்னை ராஜாவாக்கும், கீழ்ப்படிதல் உன்னை ராஜாவாக்கும், எளிமை உன்னை ராஜாவாக்கும், இயேசுவின் பிள்ளையானால் நீயும் ராஜாதானே. அப்போ அந்த ஒவ்வொரு ப்ராக்ரஷன், ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு சில காரியங்கள் இருக்கு. கீழ்ப்படிதல் உன்னை ராஜாவாக்கும், தைரியம் உன்னை ராஜாவாக்கும், அடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஞானம் உன்னை ராஜாவாக்கும். அப்ப இங்கு கர்த்தருடைய அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது என்ன ஆயுதம்னா தேவனுடைய ஆயுதம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இது என்னுடைய ஆயுதம் இல்ல, உங்க ஆயுதம் கிடையாது. ஆனா தேவனுடைய ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம இந்த யுத்தத்துல எப்படி இருக்கோம், முன்னேற முடியும். தேவனுடைய ஆயுதத்தை எனக்காக இயேசு எடுக்க மாட்டார், நம்ம எடுக்கணும். நம்ம எடுத்து அதை தரித்து கொள்ள வேண்டும். அதுல ஒரு ஆயுதம் சொல்லப்பட்டிருக்கு, 14ஆம் வசனம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், சத்தியம் என்னும் கச்சையை உங்க அறையில் கட்டினவர்களாயும். இந்த சத்தியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சத்தியம் அப்படிங்கிறது கர்த்தருடைய அந்த வார்த்தையை குறித்த வெளிப்பாடு. பவுல் சொல்றாரு, இந்த வேத வசனங்களை கிறிஸ்து இன்னார் என்று அறியும்படி கண்களை பிரகாசமாக்குங்க, அவங்களுக்கு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுங்க, அவங்களுக்கு ரெவல்யூஷன் கொடுங்க, அவங்களுக்கு விஸ்டம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ அன்பானவர்களே, ஏன் அப்படி கேட்கிறார் அப்படின்னா, இந்த வெளிப்பாடு உங்களை ஒரு நல்ல யுத்த வீரனாய் மாற்றும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடு உங்களை பலசாலியாய் மாற்றும். அப்ப ஜெபம் பண்ணும்போது ஒரு பாரம்பரிய ஜெபம் அல்ல, எப்பொழுதும் போல ஒரு வழக்கம் போல ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை நிறைய பேர் கேட்கிறப்ப அந்த ஜெபத்தை கண்டு இதாயிடுறாங்க. ஆனா ஜெபத்துல கர்த்தருடைய வசனமும் உங்க வாயின் அறிக்கையும், அந்த கர்த்தருடைய வார்த்தையவே உங்க வாயில
அந்த வெளிப்பாடுகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு பலனாக, அது உங்கள் வாழ்க்கையின் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக, திடகார்த்தமாக உங்களை மாற்றி விடுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் வாசிக்கலாம். 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். அப்போ இங்கு சத்தியம் என்னும் கச்சையை என்ன செய்யணுமா? அறையில கட்டினவர்களாயும். அப்போ இது பெல்ட். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல இந்த சத்தியத்துக்கு விரோதமாக பிசாசு சொல்லுவான், உனக்கு பலனே இல்லை அப்படிமா, நீ ரொம்ப சோர்வா இருக்கிற, நீ உன்னால எதையுமே செய்ய முடியாது, நீ தோத்து போவ, உன் வாழ்க்கையே தோல்வியா போயிடும் அப்படின்னு அவன் பொய் சொல்லுவான். அப்ப அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஆனா இந்த சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் பலனாக மாற்ற வேண்டும். கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். தாவீது சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். சொல்லுங்களேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. சரி, அப்போ அதுல நிறைய ஆயுதங்கள் ஒண்ணா பார்க்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போ இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அதுல நாங்க இந்த சர்ச்சு அங்க பிரேயர் ஹாலில் ரொம்ப நாள் ஆச்சு, போய் ஒற்றையெல்லாம் அடிச்சு அதெல்லாம் தண்ணியை ஊற்றி அலசி விடுறதுக்கு எப்பயும் ஆரோன் பிரதர் சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. சொன்ன அந்த நேரங்களில் அவரும் கடையில இருந்து வர்றதுக்கு 9 மணி ஆயிருமா. அப்போ ஒரு 3 பேர் வந்தாங்க, 2 சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க. கொஞ்ச நேரத்தில் அதை கிளீன் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த பகுதியில குடியினாலேயே எத்தனையோ வீடுகள்ல அழுகையும் கூக்குரல், பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைகள் திக்கற்று இருக்கிறாங்க. காலத்திற்கு முன்பான எத்தனையோ அவங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள். ஆனா அந்த இடத்துலயும் ஆண்டவருக்காக அந்த வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் நின்று செய்யறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவங்க அதுல இணைஞ்சிருக்கிறீங்க. நேரடியாக பாடுபட்டவங்க, பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணவங்க, எல்லாருக்கும் பலன் உண்டு. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட அங்க ஒரு 35 to 40 பிள்ளைகள், இங்கே ஒரு 10 பேரு, இன்னும் நிறைய பேரை ஒரு 30 பிள்ளைகளை வர வைக்கலாம். ஆனா அதற்கு ஏற்ற டீச்சர்ஸ் இல்லை. இன்னும் அதற்கேற்ற கட்டமைப்பு வேணும். ஏன்னா வாலிப பசங்கள உள்ள வந்தாங்கன்னா அவங்க சாதாரண பொம்பளை பிள்ளைகளை காட்டிலும் 5 மடங்கு பலசாலியா இருப்பாங்க. அவங்கள அடக்கிறதுக்கு ஒரு பலம் வேணும். அப்ப அதுக்கேற்ற டீச்சர்ஸ் வேணும். அது இன்னும் எப்படி இருக்கும்னா ரொம்ப அப்படியே கலகலன்னு இருக்கும். அதனால ஸ்தோத்திரம், எல்லாமே கிருபையா கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அப்போ ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆயத்தம்னு என்னன்னா அதை செய்து முடிப்போம் இயேசுவின் நாமத்துல. உங்க வீட்டுல ஒரு காரியத்தை செய்யும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குகிறார். இந்த வேத வாக்கியங்களை நம்முடையதாக மாற்ற வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்க வேண்டும். என்னையும் என்னை சுற்றி என் குடும்பத்தையும் இயேசு அவருடைய இரத்தத்தினாலே பாதுகாக்கிறார். எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற பிசாசு, சோர்வை உண்டாக்குகிற பிசாசு, பலவீனப்படுத்துகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவே என் ஞானம். இதெல்லாம் அந்த ஆயுதம். வெறும் பாரம்பரியமான ஒரு ஜெபமா இல்லாதபடி கர்த்தருடைய வசனத்தை உங்க வாயில சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அது ஜீவனுள்ளதாக, வல்லமை உள்ளதாக இருக்கும். பாருங்க, அதுல இந்த வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போ ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்? வேத வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும், ஆவியில ஜெபிக்க வேண்டும். குடும்பத்திற்காக ஜெபிக்கும் போது வேத வசனங்களை, வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? அதிக நேரம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லணும். பைபிள் படிச்சா நிறைய அதிகாரங்கள் படிக்காதீங்க, குறிப்பிட்ட கொஞ்சமா படிச்சா கூட அதுல இருக்கிற வார்த்தைகள், வாக்கு தத்தங்களை உங்கள் ஜெபமாக்குங்கள். தேவனுடைய வார்த்தையை உங்கள் வல்லமையாக மாற்றுங்கள். அதுதான் இங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள். அப்ப அந்த சத்துவத்துல நீங்க பலப்படணும். உங்களுக்குள்ள அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மறுரூபமாக மாற வேண்டும். உங்கள் சூழ்நிலைகள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அது உங்களை சோர்வடைய பண்ணும், உங்களை பலவீனப்படுத்தும், உங்களுக்கு பலனே இல்லை என்று சொல்லும். இன்னும் அந்த பிசாசு என்ன செய்வான்? அந்த சத்தியத்தை பொய்யா சொல்லுவான். நீ எல்லா விதத்திலும் கைவிடப்பட்டுட்ட, உனக்கு யாருமே கிடையாது. ஆனா சத்தியம் அது இல்லை. சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா பிசாசு சொல்லுவான், உன் கூட யாருமே இல்லை. அவன் பொய் சொல்லுவான். அவன் பொய் சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். உனக்கு யாரும் இல்லைங்கிறத நீ மனசுல வச்சுக்கோ, நீ கைவிடப்பட்டுட்டேன்னு மனசுல வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா வேத வசனம் சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும். அப்ப நல்ல கவனிங்க, ஒருத்தவங்க அழுது கொண்டே கலங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு பலனாய் மாறும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவிசுவாசி அல்ல, நான் ஒரு விசுவாசி. விசுவாசத்தினாலே இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல எப்படி ஆயுதத்தை எடுக்கலாம்? கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை எனக்கு திறக்கிறார், நானோ கடன் வாங்காது இருப்பேன். கடன் வாங்காம எப்படிங்க இதை செய்ய முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பிசாசு உங்க மனசுல பொய்ய விதைச்சிட்டான். ஆனா சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். பாருங்க, ஒரு நியூஸ்ல வருது, அந்த பையனுக்கு, வாலிப பையன், நல்ல 23 வயசு பையன், போன்ல உனக்கு லோன் வேணுமா, லோன் வேணுமா, லோன் ஆப்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருந்திருக்கு. இவனும் என்ன செஞ்சிருக்கான்? அதுல லோன் வாங்கி இருக்கிறான். லோன் வாங்கி அவன் கெட்டலைன்னு சொன்னோன்னே அந்த போன்லயே த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த த்ரெட்டனிங்ல அந்த பையன் அவங்க அம்மாட்டையும் சொல்லியிருக்கிறான், இப்படி என்ன மிரட்டுறாங்க, எதுக்குப்பா அதுல போனேன் அப்படின்னு. தெரியாம போயிட்டேன். அவன் பணம் கட்டி இருக்கிறான். கெட்டின பிறகும் திரும்ப கெட்டுறதுக்கு அந்த ஆப்பை ஓபன் பண்ண போறான், அந்த ஆப் ஓபன் ஆக மாட்டேங்குதான். அப்ப கடன் அவன் கெட்டலைன்னு அவன மேல இதாகி இன்னும் அதிகமா த்ரெட்டன் பண்றாங்க. கடைசி சூசைட் பண்ணி இறந்துட்டான். அப்ப அவங்க அம்மா அழுகுறாங்க, இந்த மாதிரி யாராவது போய் சிக்கி கொள்ளாதீங்க, கடன் கொடுக்குறாங்கன்னு ஆப் மூலமா நீங்க போகாதீங்க. அப்ப பிசாசு அவன் என்னன்னா, மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் என்ன சொல்லுது? திருமண தேவையானாலும் சரி, குடும்பத்தின் தேவையானாலும், பிள்ளைக்குரிய படிப்பின் தேவையானாலும், இந்த வேத வசனத்தின்படி கர்த்தரிடத்துல நீங்க கேட்கலாம். கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதுவும் விசுவாசமா ஜெபம் பண்ணும் போது நீங்க வேண்டதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா கொடுப்பார். ஆகவே இந்த வேத வசனங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். யார்கிட்ட கேட்கணும்? உங்களை தேடி வர்ற, இந்த மாதிரி உங்களுக்கு கடன் வேணுமா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, இப்படி கூப்பிடுவாங்க. நல்ல சகோதரிகள் பேசுவாங்க, சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு நாங்க ஒதுக்கி இருக்கிறோம் சார், உங்களுக்கு அலர்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படிம்பாங்க. நல்லா ரொம்ப அப்படியே ரொம்ப தாழ்மையா மரியாதையா பேசுவாங்க. அந்த கார்டு உங்களுக்கு வந்துடும். கேட்டோன்னு சரி, ரொம்ப ரொம்ப ஒரு மரியாதையா கொடுத்து பேசுறாங்கன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசாசு அவன் பொய்யன், அதற்கு ஆளை வச்சு செய்யறாங்க. அடுத்து நீங்க அந்த பணத்தை அதுல செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வேற ஆள் பேசுவான், அடியால் பேசுவான். அவன் பேசுற தோரணையே வேற மாதிரி இருக்கும். அது பேர் என்னன்னா, இதுதான் பிசாசின் தந்திரம். அப்ப இந்த தந்திரத்துல சிக்கிக்கிடக்கூடாது. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், 2 வட்டி அடைக்கிறதுக்கு 5 வட்டி, இந்த 5 வட்டி அடைக்கிறதுக்கு கந்து வட்டி, தவணை வட்டி, இப்படியே போனா என்ன ஆகும்னா அந்த வாழ்க்கை சின்ன பின்னமாய் விடும்.
அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அப்ப வேத வசனத்துக்குள்ள நாம் போகும்போது வேத வசனம் சொல்லுது, கிறிஸ்து நம்மை ஐஸ்வர்யவனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார். இந்த வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தை எனக்கு என்று நான் எடுத்துக்கொள்ளணும், இதை நான் கீழ்ப்படியணும். இந்த வாக்கு தத்தங்கள் என் மனதை நிரப்பணும், என் மனதை மறுரூபமாக்கணும், விசுவாசத்துல அதை நான் சுதந்திரிக்கணும். அப்போ இந்த எபேசியர் 6 இவ்விதமாக வாசிக்கிறோம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், சொல்லுங்களேன், விண்ணப்பத்தோடும், வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும், ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அடுத்து அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்ப ஜெபத்துல நீங்க அசதியா இருந்தீங்கன்னா, ஜாக்கிரதை இல்லாம இருந்தா நீங்க மோசம் போய்விடுவீங்க. ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல ஒரு சில பகுதிகளில் நீங்க வல்லமையா இருக்கணும், பலவீனமா இருக்க கூடாது. நீங்க பலவீனமா இருந்தா அந்த பலவீனத்தை பிசாசு பார்த்து உங்களை மேற்கொள்ள வகை தேடுவான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்யறான், சுற்றி திரிகிறான். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு இந்த ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திற்கான ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். ஏன்னா கடந்த நாள்ல 5 நாட்கள் சிறுவர் ஊழியம் நடைபெற்றது. பிள்ளைகளுக்காக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை உபாகமம் 6ஆம் அதிகாரம் நமக்கு அதுல படித்த காரியங்கள்ல கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்சன் அவங்க அந்த ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அதை குறித்து இன்னும் நல்லா சொல்லப்பட்டிருக்கு. அதை தியானித்த போது சொல்ல வேண்டிய காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதல் வசனம் உபாகமம் 6:1, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும். அந்த வார்த்தையை கவனிங்க, நீயும் உன் குமாரனும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த பகுதியில நீயும் உன் குமாரனும், நீயும் உன் குமாரனும் என்ன செய்யணுமா, அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, so that you and your son and your grandson may fear. நீயும் உன் பிள்ளையும் உன் பேர பிள்ளையும் கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. the fear of God. உன் பிள்ளைகளுக்கு உன் பேர பிள்ளைகளுக்கு. இதுல என்ன போட்டிருக்கு, உன் குமாரனும் உன் குமாரத்தையும். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல உன் பிள்ளைகள் உன் பேர பிள்ளைகள். ரொம்ப முக்கியம், ஜெனரேஷன், அதுதான் உங்க சந்ததி. அவங்க என்ன செய்யணுமா, ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயந்து அவர் நியமங்களை கை கொண்டு அதுல உன் பிள்ளையை பழக்குவி, உன் பிள்ளைக்கு அவைகளை கருத்தாய் போதி, அவைகளை கற்றுக்கொடு. உன் பிள்ளைகளுக்கு முழு பலத்தோடு அன்பு கூற, முழு இருதயத்தோடு அன்பு கூற, முழு ஆத்துமாவோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற நீ என்ன செய், அவர்களை பழக்குவிப்பாயாக. எப்படி அன்பு கூறணுமா ஆண்டவர் இடத்துல, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து. கையை வைத்து சொல்லுங்களேன், பயந்து. ஹல்லேலூயா. யாரெல்லாம் பயப்படணுமா, உன் குமாரன், அடுத்து உன் குமாரத்தி, அடுத்து உன் பேர பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆம்பிளிஃபைட்ல நல்லா போட்டிருக்கு, எப்படி போடணும், so that you and your son and your grandson. தமிழ்ல வந்து குமாரன் குமாரத்தின் போட்டிருக்கு. அது ஆம்பிளிஃபைட்ல என்ன போட்டிருக்குன்னா, உன் பிள்ளை, அடுத்து உன் பேர பிள்ளை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அவங்களுக்கு என்ன செய்யணுமா, கர்த்தரை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்பதை பழக்குவி, அவங்கள மானிட்டர் பண்ணு, அவங்களை எக்யூப் பண்ணு. அப்பொழுது உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். நீ நீடித்த நாட்களாய் செல்வ வாழ்க்கை நீ வாழ்வாய். இந்த உபாகமம் 6 மெதுவா போய் வீட்டுல வாசித்து பாருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்வாயாக, அவருடைய நியமங்களை கை கொள்வாயாக, எச்சரிக்கையா இரு. 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். செல்போன் ஒரு காட் மாதிரி இருக்கு. செல்போன் இருக்கு கையில இருக்குன்னா, வீட்டுக்குள்ள யார் வர்றாங்க, ஒரு இடத்துல பொது இடத்துல உட்கார்ந்தா செல்போனை கையில பிடிச்சாங்கன்னு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அது கடவுள் மாதிரி ஆயிருது.
அது அவங்களை என்ன செய்யுது? அது அவங்களை நடத்துது. அது அவங்களை என்ன செய்யுது? லீட் பண்ணுது. அதுவே அவங்களுக்கு பிரமாணமாய் மாறி விடுது. ஆனா வேதம் சொல்லுது, எச்சரிக்கை பண்றார், நீ பயந்து இந்த நியமங்களை உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் கற்றுக் கொடுத்து அவைகளை கை கொள்ளவும் கீழ்ப்படியவும் அவர்களை பழக்குவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். 1ஆம் வசனம் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், என் வாழ்நாட்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிறதினாலே அன்பு கூறுகிறதினாலே என் பிள்ளைகளுடைய வாழ்நாட்கள் என் சந்ததியின் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். சொல்லுங்களேன், நீடித்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளை நீடித்திருப்பாங்க, உங்க சந்ததி நீடித்திருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும். அங்க சொல்றாரு, உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது சொல்லப்பட்டிருக்கு, உங்க வாழ்க்கைக்கு ஜீவனாக இருப்பது, உங்க வாழ்க்கைக்கு அது தேவ ரகமாய் இருப்பது இந்த நியமங்களை கை கொள்ளவும். வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்கு, அவர் வாயிலே பட்டயத்தோடு வருவாராம் கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து. அந்த பட்டயம் என்ன என்றால் தேவனுடைய வசனம். தன் வாயில வருகிற அந்த பட்டயத்தினாலே பிரஜாதியர்களை சங்கரிப்பார். அந்த பட்டயம் என்பது வசனம், the word of God. எபேசியர் 6ல சொல்லப்பட்டிருக்கு, வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கர்த்தருடைய அந்த வசனம் ஆவியின் பட்டயம். நிறைய பேருக்கு பிரச்சனையா பேசுவாங்க. ஜெபம் சொல்லி ரொம்ப நேரம் இவங்க சொந்த வார்த்தையை சொல்லியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, துக்கமா இருப்பாங்க. ஆனா ஜெபத்துல வார்த்தைகளை பேசுங்க. அவர் வாயிலே பட்டயம் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல வருது. இந்த பட்டயம் என்பது வேர்ட் ஆஃப் காட். நிறைய நேரம் ஜெப குறிப்புன்னு சொல்லிட்டு உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையுமே சொல்லி 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 சொல்றதுனால ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு இல்ல. அந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு தெரியும் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனா நம்ம என்ன செய்யணும்? இந்த பிரச்சனைக்கு பதிலை நாம் பேசணும். சத்தியம் என்ன சொல்லுது? இயேசுவின் வியாதியா இருக்கு, ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே இந்த வியாதி ஒவ்வொரு நாளும் நைட்லாம் தூக்கமே இல்ல, இப்படி இருக்கு, இப்படி வலிக்குது ஆண்டவரே, தாங்க முடியல, செத்துருவேன் போல இருக்கு அப்படின்னு வாயில சொல்ல வரும். ஆனா அந்த நேரம் வேத வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அதுதான் நியமம், சத்தியத்தின் வெளிப்பாடு. இனிமேல் குணமாக்குறதுல ஏற்கனவே சுகத்தை அவர் ஆயத்தப்படுத்திட்டார். இப்ப அந்த சுகத்தை என்ன செய்யணும்? நீங்களும் நானும் விசுவாசித்து எடுத்துக்கொள்ளணும், அதை தரித்து கொள்ளணும். அந்த விசுவாசத்தை நாம் பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? இருதயத்திலும் வாயிலும். சோ நீங்க தான் அதை பயிற்சி பண்ணணும், நீங்க பழக்க வைக்கணும். ஒரு பெரிய கடை, அந்த கடைக்கு உரிய ரகசியத்தை சொல்றாரு அந்த ஓனர். அன்னைக்கு இது ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஸ்நாக்ஸ், அந்த ப்ரிப்பரேஷன் பண்ண சாப்பாடு. ஒரு நாள் அந்த கேக்கோ அல்லது ஸ்நாக்ஸ் ஐட்டமோ அந்த எண்ணெயில போட்டது ஒரு சிலது கொஞ்சம் டிலே ஆகி நல்லா இல்லைன்னா அதை அப்படியே எடுத்துருவாங்களாம். ஸோ பெஸ்டா நல்ல தரமா. ஸோ அதுதான் அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் என்ன செய்யணும்னா சிறந்தது. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் கை கொள்வது, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி. இந்த சத்தியம் மாறாதது. நம்ம வாழ்நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை கை கொள்ளணும். ஒருவேளை நம்ம உள்ளத்துல ஒரு வார்னிங் பண்ணுது, சிகப்பு லைட்டு காமிக்குது, நீ மாம்சத்துல நடக்கிற அப்படின்னு டக்குன்னு டேன் பண்ணி ஆவிக்குள்ள போகணும். ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி அந்த டிவியில சேனல்ல மாத்துறோம், டக்குன்னு மாத்திடுறோம். மாத்தின உடனே என்ன போயிருது? சேனல் நம்பர் இந்த நம்பர்ல இருந்து இங்க போயிருது. அதே மாதிரி வெறும் மாம்சத்தின் காரியமாக இருக்கு, பயமா இருக்கு, கலக்கமா இருக்கு, நம்பிக்கையே இல்லை அப்படின்னு விசுவாசத்துக்குள்ள போகணும், டர்ன் பண்ணணும். விசுவாசத்தை பழக்க வைக்கணும், விசுவாசத்தை பேசணும். நான் அவிசுவாசி அல்ல, நான் ஒரு விசுவாசி. என் பிள்ளைகளை இந்த விசுவாசத்திலே பழக்க வைப்பேன். என் பிள்ளைகள் வாழ்நாள் நீடித்திருக்கும். அங்கு அடுத்ததாக அதுல வாசிக்கிறோம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலே
நீ நன்றாய் இருப்பதற்கும். அது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஓ இஸ்ரேல் அண்ட் பி கேர்ஃபுல் டு டு தெம் that it may go well with you and that you may increase greatly. நீ நன்றாய் இருக்கிறதற்கு, நீ தேசத்திலே பெருகுவதற்கு உன் பிதாக்கள் ஆணையிட்ட கர்த்தர் அவர் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கு. சொல்லுங்களேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கு. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற அந்த தேசத்துல கர்த்தர் உங்களை பாலும் தேனும் ஓடும்படி செய்வார். அது மாத்திரமில்ல, மிகவும் விருத்தி அடைவதற்கு, பி கிரேட்ஃபுல்லி, ரொம்ப அதிகமா பெருகுவதற்கு. இன்னொரு வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கவனமாய். அந்த வார்த்தையை கவனிங்க. 3ஆம் வசனத்துல, இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ரொம்ப கவனமாயிரு. இந்த போன் அதுல SMS வரும், உங்களுடைய பின் நம்பரை யாருக்கும் சொல்லாதீங்க. யாராவது பேங்க்ல இருந்து போன் பண்ணி, நாங்க கேட்கிறோம் உங்க நம்பரை சொல்லுங்க, டீட்டெயில் சொல்லுங்க, பேங்கோடைய அக்கௌண்ட் டீட்டெயில் சொல்லுங்க, உங்க கார்டுல இருக்கிற நம்பரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்க பணம் போயிரும், எச்சரிக்கை அப்படின்னு போட்டு ஃப்ராடர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, கவனமாயிரு, பி கேர்ஃபுல். இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, டிலிட், ரொம்ப ஆசையாய் கர்த்தரை தேடு. இதுதான் உன்னை வாழ வைக்கும், இதுதான் உன்னை வெற்றி சிறக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள், இச்சைகள், ஆசபாசங்கள் அது உன்னை தூண்டி, உன் பிள்ளையை தூண்டி அழித்து நாசமாக்கி விடும். ஆனா இந்த நியமங்கள் உன்னை வாழ வைக்கும். இந்த நியமங்கள், அதை செய்யறதற்கு நீ சாவதானமாயிரு. அது எப்படி சாவதானம்னா என்னன்னா, அது ரொம்ப ஆசையா நீ அதை தேடு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுல 4ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கேள், அவர் ஒருவரே கர்த்தர். சொல்லுங்களேன், அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், அவர் ஒருவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் அவர் தான். பாட்டு பாடணும், தேவனே என்னை தருகிறே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஐ சரண்டர். நான் உம்மிடத்துல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை விசாரிக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை நன்றாயிருக்க பண்ணுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. அந்த சரண்டர், அதுதான் உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய கடவுள் இருக்கிறாங்க. மனைவி கடவுளா இருக்கிறாங்க, கணவர் கடவுளா இருக்கிறாங்க, பிள்ளை ஒரு சிலருக்கு கடவுளா இருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு அவங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல், பணம், சொத்து, காசு, அது அவங்களுக்கு கடவுளா இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு படிப்பு கடவுளா இருக்கு, இன்னும் அவங்களுக்கு பார்க்கிற வேலை கடவுளா இருக்கு. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். மனைவிக்காக ஆண்டவர் நீர் கொடுத்த மனைவி, கணவருக்காக நீங்க கொடுத்த கணவர், நீங்க கொடுத்த பிள்ளைகள், அது சரண்டர். நான் இல்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாரானா சொல்லணும், ஆண்டவரே உமக்கு மகிமையா அந்த குழந்தையை வளர்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய சுதந்திரம் அது. அந்த வார்த்தையை கவனிங்க, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒன்லி காட், ஒன்லி காட், ஒருவரே, வேற யாரும் இல்லைங்க. சோ மெனி காட்ஸ் இல்ல, நிறைய கடவுள் இல்ல, 7 தலைமுறை கிடையாது, 7 ஜென்மம் கிடையாது, ஒரே ஒன்லி காட். என்ன அர்த்தம்? அவர் ஒருவரே. அதனாலதான் போட்டிருக்கு, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் என்ன செய்யும்? முழு இருதயத்தோடு. அந்த இதுல வரும், முழு ஆத்மாவோடு. நீ என்ன செய்யும்? உன் பிள்ளைகளுக்கு அதை ட்ரெயின் பண்ணு. அதுல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ட்ரென்தன், முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. சொல்லுங்களேன், ஸ்ட்ரென்தன். ஸ்ட்ரென்தன் என்னன்னா முழு பலம். சொல்லுவாங்களே, உன் வேலை, இந்த வேலையை முழு பலத்தோடு செய்ப்பா. ஒரு ஆர்டிக்கல் போடுறாங்க, ஒரு வேலை பார்க்கிற ஆளு என்ன செய்யறாரு? கூலிக்கு வேலை செய்யறாரு. கூலிக்கு வேலை செய்யறவர் என்ன செய்யறாரு? மெதுவா வேலை செய்யறாரு. ஆனா அவரே அத குத்தகைக்கு எடுத்து வேலை செய்யறாரு, ரொம்ப வேகமா வேலை செய்யறாரு. ஏன்னா அவர் வேலை அது.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, மனுஷ பார்வைக்காக என்ன அன்பு கூடாத, கர்த்தரை தேட மாதிரி தேடாத, முழு பலத்தோடு நம்மை பார்க்கணும். முழு பலத்தோட நேரம் எடுத்து அவரோடு ஸ்பெண்ட் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லி, அதுல இந்த 6ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாய் கர்த்தரை, 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது இப்படி சொல்லப்பட்டிருக்கு, you shall love the Lord your God with all your heart. முழு இருதயத்தோட, இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, and mind and with all your soul and with all your strength. உன் முழு பலத்தோட, கையை உயர்த்தி சொல்லுங்களேன், முழு பலத்தோட. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸாமுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு, 3 மாசம் இருக்கு, அது வேற. 5 நாள் தான் இருக்குன்னா என்ன செய்வீங்க? முழு பலத்தோட. ஒருவேளை பிசினஸ் பண்றீங்க, எல்லாருக்கும் லட்டு மிச்சர்லாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்து, முழு பலத்தோட 3 நாளைக்குள்ள இது வேணும், இவ்வளவு வேணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? முழு பலத்தோட இதை செஞ்சு முடிச்சிடணும், இதை அச்சீவ் பண்ணிடணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அன்பு கூறுறதுல அறகுறையா இல்ல, எப்படியா? முழு பலத்தோட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில்ட்ரன்ஸ் இதுல உதவி செஞ்ச ஒவ்வொருத்தரும் எப்படி செஞ்சாங்கன்னா முழு பலத்தோட அப்படி செஞ்சாங்க. நிறைய பேர் செஞ்சாங்க, பார்த்தேன், பாடுபட்டாங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்பு கூறுவாயாக. அதை நம்ம என்ன செய்யணும்? ஃபுல்ஃபில் பண்ணணும். உங்களுக்கு என்ன முடியுதோ கர்த்தருக்காக அதை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றுறது, அதுதான் நீங்க என்ன செய்யறீங்க? வல்லமையிலும் சத்துவத்திலும் நீங்க பலப்படுறீங்க. கர்த்தருக்கு நான் இதை செய்வேன், செய்யணும், செய்து முடிக்கணும். செய்யறப்ப கஷ்டமா இருக்கும், ஆனா நீங்க அதை செய்து பழகிட்டீங்கன்னா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதை செய்யறதுக்கு முன்னாடியே எனக்கு பலன் இருக்குமா? எனக்கு என் வீட்டுல எத்தனை பிரச்சனை, 1 2? அப்ப போட்டிருக்கு, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் பிரச்சனை உனக்கு கடவுளா இருக்க கூடாது. உன் வாழ்க்கையில வர்ற அப்படி போராட்டம், பயம், பலவீனம், அது உனக்கு முன்னாடி நின்று கடவுள் மாதிரி காமிக்க கூடாது. கோலியாத் வந்து என்ன சொல்றான்? பயத்தை காமிக்கிறான். நான் யார் தெரியுமா? எத்தனை பேரை கொண்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர் சதையை பிச்சு பிச்சு போட்டிருக்கேன் தெரியுமா? நான் யுத்த வீரன். உன்னை என்ன பாரு, இப்ப கசாப்பு கடைக்கு அந்த கறியை வெட்டுற மாதிரி பிச்சு பிச்சு போட போறேன் அப்படின்னு தாவீதை மிரட்டுறான். இன்னைக்கும் பிசாசு அப்படிதான் மிரட்டுவான், பயமுடுத்துவான். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அதனாலதான் தனியா இருக்கக்கூடாது. மஸ்ட் ஃபெல்லோஷிப் வித் சர்ச். ஆலயத்துல ஐக்கியமா இருக்கணும், அந்த பிரேயர் கேதரிங்ஸ்ல ஐக்கியமா இருக்கணும். ஏதாவது ஒரு இதுல உள்ள வந்துடணும் ஐக்கியத்துக்குள்ள. ஏன் அந்த ஐக்கியம்னா, இந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள அந்த உணர்வை உண்டாக்கும். நான் தனியா இல்ல, என்னோட ஒரு காங்கிரிகேஷன் இருக்கு. எலும்பில் எலும்பும் சதையில் சதையும். இந்த திருச்சபை என்பது எலும்பு, ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட, ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட, இந்த கை எலும்பு இந்த விரல் எலும்போட இணைஞ்சிருக்கு. ஒரு சிலர் விரலா இருப்பாங்க, ஒரு சிலர் இந்த மணிக்கட்டா இருப்பாங்க, ஒரு சிலர் ஆமா இருப்பாங்க, ஒரு சிலர் கண்ணா இருப்பாங்க, ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க? டெசிஷன் எடுக்கிற ஸ்டேஜ்ல இருப்பாங்க, ஒரு சிலர் காலா இருப்பாங்க. ஆனா இது எல்லாம் ஒரே சரீரம். இயேசு கர்த்தர் அங்கு மகிமைப்படுறார். ஹல்லேலூயா. எதுக்குங்க இவ்வளவு பாடுபடுறோம்? கை என்ன இது? இந்த வாய்க்கு எடுத்து சாப்பாடை கொடுக்கணுமா? கண்ணுல தூசி விழுந்தோன்னு அந்த கை இப்படி இப்படி எடுத்து விடணுமா? இது டீம் ஒர்க். இணைந்து அன்பு கூர்ந்து இந்த கையை கண்ணில் விழுந்து தூசி இப்படி எடுத்து விடுது, அன்போட. கண்ணில் தண்ணி விழுது, அப்படியே அழுக வருது. ஒரு வீட்டுல துக்கமான சம்பவம் நடந்து அழுகுறாங்க. அந்த கை என்ன செய்யுது? அப்படியே போய் தொடக்குது. அழாத, சோர்ந்துராத, தைரியமா இரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில திருச்சபை என்பது ஜெபிக்கிறதுல, ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபத்துல அநேகரை விடுதலை ஆக்குகிறார். பிசாசு அந்த வீட்டுல ஒரு அழிவை உண்டாக்க போறான். ஒருவேளை அது மாந்திரிகமா, செய்வினையா, அல்லது சாபக்கட்டா இருக்கலாம். ஆனா அந்த ஜெபம் டீம் வேண்டுதலோடும் ஆவிகளை ஜெபம் பண்ணி விண்ணப்பத்தோடு
இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா, அந்த திருச்சபைக்குள்ள வரும்போது, சபைக்குள்ள வரும்போது, பின்னாடி இருந்து கர்த்தருடைய தூதர்கள், கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்யுது? உயிர்ப்பிக்குது. இங்கு உபாகமம் 6 சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொல்லுங்களேன், முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சொல்லுங்களேன், அன்பு கூறுவாயாக. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே எழுதப்படுவதாக. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், என் இருதயத்திலே எழுதப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சத்தியம் உங்க உள்ளத்துல இருக்கணும். அந்த உள்ளத்துல இருக்கும்போது இந்த வார்த்தையின் வெளிப்பாடு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. the written, கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன செய், உன் இருதயத்திலே எழுதுவாயாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். 21ஆம் வசனம். நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். சரி, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுங்களேன், கொடுப்பேன் என்று சொல்லுங்களேன், என்று முற்பிதாக்களை சொல்றார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஆபிரகாமின் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? ஆபிரகாமை கர்த்தர் பொன்னும் வெள்ளியும் ஆஸ்திகளை உடைய சீமானாக்கினார். எதற்காக? தேவ மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதான் முற்பிதாக்களின் சுதந்திரம். அந்த தேசத்துல வர வர விருத்தி அடைந்து ஈசாக்கு விதைத்ததை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யாக்கோபின் ஐஸ்வர்யம், யாக்கோபுடைய ஐஸ்வர்யம் என்னன்னா, வெறும் கையா போவாரு மாமனாருக்கு பயந்து. ஆனா வாக்கு தத்தங்கள் அந்த மனுஷன் மேல இருக்கும், அந்த உடன்படிக்கை இருக்கும். போன இடத்துல கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கொடுப்பேன் என்று ஒரு முற்பிதாக்களுக்கு. அப்ப தேவ சாயல், தேவ புத்திரனின் சாயல், தேவனுடைய சத்துவம், தேவ வல்லமை. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு அங்க உள்ள தேவ குமாரன் பிறக்கிறார். நீங்க பலப்படும் போது, வல்லமையில பலப்படும் போது, வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுது. சுகம் அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் போய் என்ன செய்யுதுன்னா அதை எடுத்துக்கொள்ளுது. சந்தேகம், அவிசுவாசம் அது உங்களை விட்டு தூரமா கொண்டு போகுது. இந்த சிறுவர் ஊழியத்துல ஒரு கேம் வச்சிருந்தாங்க. ஒரு பொருளை கண்டுபிடிக்க கிட்ட வந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும்? சத்தமா கத்தணும். அந்த வசனத்தை ஒளிச்சு வச்சிருவாங்க. தேடிக்கிட்டே இருப்பாங்க. இங்கிட்ட அங்கிட்ட சரளி நல்லா தேடினாங்க. உடனே தேடி தேடி கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு தேடினோன்னா கிட்ட வந்தோடனே சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் தேடி டக்குன்னு எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேடுறதுல கூட முழு பலம். சத்தம் கேட்குது. இந்த சத்தம் என்ன அர்த்தம்? ரொம்ப பக்கமா இருக்கு. அன்பானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்றாரு, உன் முற்பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுங்களேன், கொடுப்பேன். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும். அவர் கொடுப்பேன்னு சொன்னா கட்டாயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்படி கொடுப்பாராம்? முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேவன். இந்த நியமங்களும் கற்பனைகளையும் அவங்களுக்குள்ள கர்த்தர் என்ன செய்தாரு? அவங்களுக்குள்ள ரிட்டன் உள்ள எழுதினாரு. இந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, உன் தேவனாய கர்த்தருக்கு சமமாக வேறு ஒரு தேவர்களையும் உண்டாகாதபடி எச்சரிக்கையாயிரு, அவைகளை நமஸ்கரியாதபடி ஜாக்கிரதையாயிரு. உன் தேவனாய கர்த்தர் கோபம் உள்ளவர், அவருடைய கோபாக்கனைக்கு நீ உள்ளாகாத அப்படின்னு வான் பண்றார், எச்சரிக்கை பண்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்றாங்க, ஆண்டவர் கர்த்தரை காட்டிலும் எப்படி நீ எதுக்கு போய் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கர்த்தரை வணங்குற மாதிரி எவ்வளவு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, போன உடனே பாரு எவ்வளவு காரியம் நடக்குது, அவங்களுக்கு இப்படி நடக்குது இப்படி நடக்குது அப்படின்னு ஷார்ட்கட் மெத்தட்ல போகாத, எச்சரிக்கையாரு. கர்த்தருக்குரிய மகிமையை வேற எதுக்கும் கொடுத்துறாத அப்படின்னு போட்டிருக்கு. எச்சரிக்கையாயிரு. இந்த கர்த்தர் என்ன செய்யறாரா? முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் அதெல்லாம் பிராமிஸ் பண்றார். இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன், இதெல்லாம் உனக்கு தருவேன். 12ஆம் வசனம்.
எல்லாரும் அதை யோசனை முடிக்கலாம். வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, beware, எச்சரிக்கையாயிரு, நீ மறந்துடாத. forget all his benefits. சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆத்துமாவே நீ என்ன செய்யாத, மறவாத. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. என்ன செய்யக்கூடாதா, மறந்துடாத. கர்த்தர் யாருங்கிறத மறந்துடாத. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஜனங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொல்றாரு, எப்படி ஆலயம் கட்ட முடியும், அந்த தேசம் அடிமைப்பட்டு இருக்கு, ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் என்னுடையது, ஆலயத்தை நான் கட்டுவேன், நீங்க தொடங்குங்க அப்படிங்கிறார். உங்க பிள்ளைய கர்த்தருக்காக வளர்க்கும் போது பொன்னையும் வெள்ளியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. உங்க குடும்பத்தை கர்த்தருக்குள்ளதான் என் வாழ்க்கை இருக்கும், என் திருமண வாழ்க்கை கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா இருக்கும், நான் குடும்பமா கர்த்தருக்கு நான் நிப்பேன். கர்த்தர் உங்களுக்காக முற்பிதாக்களின் சுதந்திரத்தை உங்களுக்கு கொண்டு வருவார். அங்க அதான் சொல்றார், கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர் என்ன செய்தாராம், ஆணையிட்டா. அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்ப பிள்ளைகளை இந்த பகுதியில் சொல்லிருக்கு, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாய் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு. சொல்லுங்களேன், கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு. அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, ஹானர், அவரை கனம் பண்ண பழக்குவி. ஜெபம் பண்ற இடத்துல உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஜெபிக்கிற நேரத்துல அந்த கர்த்தருடைய இதுல அப்படியே ஒரு கூத்தடிக்கிற மாதிரி, இட்ஸ் நாட் என்டர்டைன்மெண்ட், இட்ஸ் a சீரியஸ். ஒரு பயத்தோடு, fear of God, கர்த்தரை கனம். ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல புட்டு புட்டா வச்சிருவார் அவளையும். ஏன் தெரியுமா, அவருக்கு பயப்படணும். எஜமானன் அங்க இருக்கிறாருன்னு சொன்னா என்ன செய்வாங்க, இப்படித்தான் கையை கட்டிட்டு நிற்பாங்க. பயம். நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி பயம்னா நடுங்கி இல்ல, அதுல குறை கண்டுபிடிச்சோட நேசித்து முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து அதை என்ன செய்யணும், பிள்ளைகளுக்குள்ளும் அதை உருவாகணும். நீ நன்றாயிருப்ப, முற்பிதாக்களுக்கு கொடுத்ததெல்லாம் உன் பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுப்பார். அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, உன் பிள்ளை உன் பேரப்பிள்ளை. உங்க பேரப்பிள்ளை நல்லா இருக்கணும், உங்க பிள்ளை நல்லா இருக்கணும். பேரப்பிள்ளைன்னு வரும்போது ஏலியை குறித்து போட்டிருக்கு, ஏலி தன் பிள்ளைகளை நடத்த அறியாதிருந்தான். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படல, அந்த பிள்ளைகள் செத்து போனார்கள். அப்ப நம்ம பிள்ளைய நடத்தலைன்னா பிசாசுக்கு நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசுக்கு நீ போடா மகனே இறையாகு, மகளே நீ இறையாகு. எச்சரிக்கை. அதனாலதான் போட்டிருக்கு, எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவர் தாங்க கர்த்தர். நம்ம கடவுளா இருக்க கூடாது. பிள்ளைக்கு, மகனே உன் இஷ்டப்படி நட, மகளே நீ உன் இஷ்டப்படி நட. கர்த்தர் அங்கு கர்த்தராக இல்ல, நீங்க தான் அங்கு கர்த்தரா இருக்கிறீங்க. பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு கர்த்தரை கொடுக்கலனா பிள்ளைக்கு சாபத்தை வருவிக்கிறீங்க. பிள்ளைக்கு எதை கொடுக்கணும்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, the fear of God, honor. அவர் உங்களை விருத்தியாக்குவார், அவர் உங்களை பெருகச் செய்வார், அவர் உங்களை தேசத்துல என்ன செய்வார், நல்லா வைப்பார். இதெல்லாம் பிராமிஸ். எச்சரிக்கையாயிரு, மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. மறக்க பண்ணுவான். உலக மனுஷனுக்கு போய் என்ன செய்வாங்க, மனுஷர்கள் விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க. ஆனா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. கர்த்தர் செய்ததை நினைத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இதுவரை நடத்தி வந்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு உன் ஆத்மாவை காத்துக்கொள். அல்லேலூயா. அதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, அவரை அன்பு கூறு, லவ், நேசி. இன்னைக்கு மனுஷன் எதையோ நேசிக்கிறான், பொய்யானதை நேசிக்க திருப்பி விடுறான். சீரியல் ரொம்ப நேசமா நல்லா இருக்கும், இன்னைக்கு அடுத்து என்ன வருது, செல்போன்ல என்ன வருது, ஃபேஸ்புக்ல என்ன வருது, எப்படி இருக்கு. ஐயோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட உட்காந்து பேசினா, ஆஹா இந்த சினிமா நடிகர் படம் ஐயோ இலவசமா கிடைக்குது பாரு, அனுபவி மகனே. பிசாசு உங்களை அனுபவிக்க வச்சிருவான் சாபத்தை. எச்சரிக்கையாயிரு. அதுல போட்டிருக்கு, டிமாண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, பழி வாங்குகிறவன், குற்றம் சாட்டுகிறவன். அவன் சொல்லுவான், பொய் சொல்லுவான், ஜெபம் பண்ணாத,
ஜெபம் எல்லாருமா ஜெபம் பண்றாங்க. பைபிள் எல்லாம் தியானிக்காதப்பா, பைபிள் எல்லாம் படிக்காத, தெரியாதா பைபிள், உனக்கு தெரியாதா பைபிள், அது என்ன பைபிள், அது என்ன கை கொள்றது அப்படின்னு பொய் சொல்லுவான். ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின்படி இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன், அதை கை கொள்ளுகிறவன், அதை வாயில கன்ஃபஸ் பண்ணுகிறவன், வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா வல்லமையாக, அவங்களுக்குள்ள ஒரு சத்துவம், அவங்க கர்த்தருக்குள்ள பலவானா இருப்பாங்க. வாயை திறக்கிறார் தாவீது, கர்த்தர் அங்க நிக்கிறாரு. இன்றைக்கு உன்னை கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பா. அந்த உள்ள இருக்கிற இருதயத்தை பாருங்க, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். கண்ணுல தெரியலங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நடுவுல இயேசுவே என் ஞானம், இயேசுவே என் ஞானம் சொல்லுங்க. உங்க வீடு ஞானமுள்ள வீடாக. இயேசுவே என் புத்தி, உங்க வீடு, உங்களால உங்க வீடு கட்டப்படும். புத்தியுள்ள மனைவி, புத்தியுள்ள கணவர். சங்கீதம் 128 போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து ஒரு குடும்ப தலைவர் எதுக்கு பயப்படணும்? வியாதிக்கு பயப்படக்கூடாது, கடன் யார்ட்டையாவது வாங்கிட்டு அவனுக்கு பயப்படக்கூடாது. அந்த வாலிபனை பத்தி அவங்க அம்மா சொல்லி அழுகுறாங்க, ஐயோ ஆப்பிள் இப்படி கேட்கறத ஒழிக்கணும். திடீர்னு வரும் ஏர்டெல்ல உங்களுக்கு 9 லட்சம் இன்ஸ்டன்ட்லி, உடனே நோ டாக்குமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை, நேரம் உங்களை கொண்டு விடுவான் பிசாசு. அப்படிதான் வரும். டாக்குமெண்ட்ஸே தேவையில்லைன்னு என்னமோ அப்படியே தூக்கி இலவசமா கொடுக்குறாங்கன்னு. ஒவ்வொரு பேங்க்ல இருந்து டிசைனா சவுண்ட் வரும். சார் நாங்க SBIல இருந்து பேசுறோம், உங்களுக்கு கிரெடிட் கார்டு 2 lakhs ஆஃபர் ஆயிருக்கு சார். நாங்க HDFCல இருந்து பேசுறோம். நாங்க நல்லா கவனிங்க, இந்த இது பேசுறதுக்கு ஒரு மேடம் பேசுவாங்க. அப்படிங்களா சார் அப்படிம்பாங்க. அடுத்த அடியால் பேசுவார். பரவாயில்ல, நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு, வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு. அந்த அடுத்து நீங்க கட்ட முடியாத போது அடியால் வருவான். ஆனா சத்தியத்தை நீங்க தேடுவீர்களானால், இந்த சத்தியம் உங்கள் இருதயத்திலே உள்ளே மறுரூபமாகுமானால், கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்கு திறப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அதாங்க சத்தியம். சத்தியத்தை விட்டுட்டு நம்மளா ஒரு சத்தியத்தை ஏற்றக்கூடாது. அநேக ஜாதிகளுக்கு அது அடுத்த ஸ்டேஜ். ஆனா கடன் வாங்காதபடி ஆனா நமக்கு வாங்க மாட்டோம்னா அங்கதான் சோதனைக்கார நிப்பான். இலவசமா கொடுக்குறாங்க, இப்படி கிடைக்குமா? குறைஞ்ச வட்டிக்கு. வட்டியே வேண்டாம், கர்த்தர் கொடுத்தாருன்னா முழுவா கொடுப்பார், ஃப்ரீயா கொடுப்பார். அவர் தாங்க கர்த்தர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆகாயில போட்டிருக்கு, எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் என்னுடையது. அந்த செயல்தியலின் குமாரனாகிய செருபாவேலே ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக ஒரு முத்திரை மோதிரமா இருப்ப. ஆலயத்தை கெட்டு நான் உன் கூட இருந்து நான் கெட்டுவேன் அப்படிங்கிற. உங்க வீடு கர்த்தருக்கு ஒரு ஆலயமாக, உங்க பிள்ளைகள் கர்த்தரால் உருவாக்கப்பட, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே உருவாக்கப்பட, கை கொள்ள நன்றாயிருக்க. முற்பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பா. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும். ஆம்பிளிஃபைபிள் பைபிள்ல போட்டிருக்கு, யுவர் சன் அண்ட் யுவர் கிராண்ட் சன். ரொம்ப முக்கியம். பேர பிள்ளைகளை பார்த்து எத்தனை தாத்தா மார அழகு பார்க்கறாங்க தெரியுமா? என்னமோ அந்த பேர பிள்ளைய இவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு எத்தனையோ ஆட்சிமார்க அவங்க பார்க்கணும், கொஞ்சிறது பார்க்கணும், அந்த இருதயத்தை பார்க்கணும். அவங்க பிள்ளைங்கிற மாதிரி அந்த பிள்ளைய பார்த்து, ஐயோ மார்க் எடுத்தா அதுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்தினா அதுல ஒரு சந்தோஷம். காரணம் என்ன தெரியுமா? அவங்க பட்ட பாடு. எல்லா நிலையிலும் அவங்க ஒரு நம்பிக்கையோடு போராடி இருப்பாங்க. பாத்தீங்களா? நன்றா இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ உன் பிள்ளை நல்லா இருக்கும், உன் பேர பிள்ளை நல்லா இருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், என் பிள்ளைகள் நன்றா இருப்பாங்க, என் பேர பிள்ளைகள் நன்றா இருப்பாங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓ, பாட்டுத்தாலே 5வது பாடல், ஆராதனை நாயகர் நீரே, அதை பாடலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு full strength. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் பேரலில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேரலில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, நீதி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் பொழுதிடுவே, நீதி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் பொழுதிடுவே, விடிவெள்ளியே சேர்ந்து பிரியம் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதிக்கிடவே, முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதிக்கிடவே, ஆராதனை நாயகன் நீரே, கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்தும். உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாயாக, அவருடைய நியமங்களையும் கற்பனைகளையும் கை கொள்வாயாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. முற்பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட கர்த்தர், நீயும் உன் பிள்ளைகளும் உன் பேர பிள்ளைகளும், ஆண்டவர் சொல்றார், உங்க பிள்ளைக உங்க பேர பிள்ளைக நன்றாயிருப்பதற்கு தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கு, சொல்லுங்களேன், மிகவும் விருத்தி அடைவதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொல்றாரு, I chosen you, உன்னை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டவங்க இப்படிதான் இருப்பாங்க, தெரிந்து கொண்டவங்க இப்படிலாம் வல்லமையா இருப்பாங்க. அவங்கள கண்டா பிசாசு பயப்படுவான், அவங்கள கண்டா பிசாசு நடுங்குவான். அவங்க போய் எங்க இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிய ஆரம்பிக்கும். பிசாசனுடைய வேர் துண்டிக்கப்படும்.
சத்தியத்தின் வெளிச்சம் உங்களை நடத்தும். சத்தியம் உங்களை செழிக்க பண்ணும். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. ஹல்லேலூயா. ஓ உங்க மூலமா கண்ணீரோடு இருக்கிறவங்க, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறவங்களை கர்த்தர் உங்களை கொண்டு விடுதலை ஆக்குவார். அவர் பயன்படுத்துகிற ஒரு கருவியா உங்க வாய் இருக்கும். உங்க கை அவருக்காக பயன்படும். ஆலயத்திற்கு உங்க மூலமா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். நரகத்திற்கு போகிற ஜனங்களை கர்த்தர் உங்களை கொண்டு விடுதலை ஆக்குவார். அதனாலதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்குதான் கர்த்தர் உங்களை பலப்படுத்துறார். அவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்றீங்க, அதுல புடமிடப்படுறீங்க, அதுல சஃபர் ஆகுறீங்க. சோர்ந்துடாதீங்க, பலவீனமாயிராதீங்க. கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு. உங்களை கொண்டு அவர் செய்ய போறத அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த டவுன்ல உங்க ராஜ்யம் கட்டப்பட, உங்க நாமம் மகிமைப்பட, அநேக மரணத்துக்கு எதுவாக, அழிவுக்கு எதுவாக இருக்கிற அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட, ஏசப்பா உங்க கரம் நீட்டப்பட, ஆண்டவரே டீச்சர்ஸ் மேலெல்லாம் உங்க கரம் அமர, கர்த்தருக்கு பயந்து நடக்க, ஆண்டவரே சபைக்கு ஊழியருக்கு அந்த தரிசனத்தோடு இணைந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நடத்த, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நடத்த, பேர பிள்ளைகளை நடத்த, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மிகவும் விருத்தி அடைய பண்ண போகிறீர். நன்றாயிருக்க பண்ண போகிறீர். மில்க் அண்ட் ஹனி, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கர்த்தர் உங்களை பிரவேசிக்க பண்ணுவார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். மிகவும் விருத்தி அடைவதற்கு, நன்றாயிருப்பதற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக, எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணின தேவனாய கர்த்தர் அவரை மறவாதபடிக்கு. ஹல்லேலூயா. அவர்தான் அந்த இதெல்லாம் செஞ்சார், மறந்துடக்கூடாது. அவர்தான் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தார். அவர்தான் நம்மளை ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தினார். அவர்தான் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவர்தான் அந்த வேதத்தின் மகத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். அவர்தான் நமக்கு அந்த வல்லமையை வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சத்துவத்திலே வல்லமையில பலப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் வல்லமையாய் பலப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவலுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்னைய ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.